ஆதவர்ஜுன் அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்கிறாரு, கரூரில் 41 பேர் கொண்டது திமுக, அந்த பழி வாங்காமல் நான் விட மாட்டோம். அது வந்து சட்டசபையில் கூட விஜய் சார் சொன்னார், உங்களுக்கு தெரியும். அரசியல் பண்ணுறதுக்காக 47 பேர்லாம் கொல்லுவீங்களாயா, இப்படிதான் அரசியல் பண்ணணும்னு எனக்கு தெரியாதியா அப்படின்னு கூட அவர் சொன்னார், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ இதற்கான பாவத்தின் சம்பளம் மரணம் மாதிரி இதற்கான பிரச்சனைக்கு, இந்த பிரச்சனைக்கு உங்களை சும்மா விட மாட்டோம், இதற்கான தண்டனை உங்களுக்கு மக்கள் அளிப்பார்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தராக கைது செய்யப்படுவார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, கைது செய்கிற வேலையை ஓரமாக வச்சுக்கோங்க, மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. அதுக்கு தானே உங்களை தேர்ந்தெடுத்தோம். வந்து 45 நாளாக வந்துட்டு நீங்கள் வந்து மாவு மட்டும் ஆடிட்டு இருக்கீங்களே. ஒரு கட்சியில் வந்து ஒவ்வொருத்தரும் சனிக்கிழமை சேர்க்கறதா அவங்க வேலையா? எங்களுக்கு என்ன பண்ணீங்க? மின்வெட்டு என்னாச்சு? விவசாயியோடைய முழு கடனை ரத்து பண்ணுற நீங்கள் என்னாச்சு? தங்க மோதிரம் தர நீங்கள் என்னாச்சு? தாலிக்கு தங்க என்னாச்சு? சிலிண்டர் ஃப்ரீயாக தர என்னாச்சு? வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 தர நீங்கள் என்னாச்சு? 2500 உரிமை தொகை என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சு? அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். தாவி வரவங்களே சனிக்கிழமை கட்சியில் சேர்த்து அவங்க பின்னாடியே போவோம், திமுக காரனை அரெஸ்ட் பண்ணுவோன்றது ஆரோக்கியமான அரசியல் விளையாட்டு கிடையாது. எங்களுக்கு வேண்டியது நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, உதயநிதி அரெஸ்ட் பண்ணுங்க. அதனால எங்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. எங்களுக்கு தடையில்லாத கரண்ட் வேணும். நிம்மதியான காலையில் எந்திரிச்சா கரெக்டாக குழாயை திறந்தா தண்ணி வேணும். கரெக்டாக ரேஷன் பொருட்கள் எனக்கு வேணும். கரெக்டாக வந்து மாதம் கணக்கீடு பட்டு கரண்ட் பில்லை கம்மி பண்ணணும். நீங்கள் சொன்ன இலவச திட்டங்களை எவ்வளோ சீக்கிரம் அமுல்படுத்தணுமோ அமுல்படுத்தணும்.